இது முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்பதனால் இதை சொல்லவில்லை. காந்தியார் சிலைக்கு முன்னால் இதை சொன்னேன். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இது சமரச இந்தியாவாக, சமமான இந்தியாவாக, நான் சொன்னேனே அந்த மூவர்ண கொடியில் மூவர்ணங்களும் அப்படியே இருக்கும் ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நல்ல இந்தியர்களின் ஆசை. நான் நல்ல இந்தியன், மார்தட்டி சொல்வேன். இது முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்பதனால் இதை சொல்லவில்லை. காந்தியார் சிலைக்கு முன்னால் இதை சொன்னேன். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இது சமரச இந்தியாவாக, சமமான இந்தியாவாக, நான் சொன்னேனே அந்த மூவர்ண கொடியில் மூவர்ணங்களும் அப்படியே இருக்கும் ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நல்ல இந்தியர்களின் ஆசை. நான் நல்ல இந்தியன், மார்தட்டி சொல்வேன். மண்ணுக்கு அடியில பொண்ணு இருக்குன்னா பொண்ணை தோண்டி விட்டுருவாங்க, ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னா அதை தோண்டி விட்டுருவாங்க. மேல மக்கள் இருக்காங்கிறத பத்தி எந்த கவலையும் கிடையாது. இவர்கள் அளிக்கும் விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய அறிவுரை. காரணம், இது என் குடும்பம். அந்த விஷயம் இந்த உடம்புல ஏறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இல்ல, இன்னைக்கு அன்னையர் தினம், அன்னையருக்கு வாழ்த்துக்கள். வந்து அன்னைகளுக்கெல்லாம் அப்படின்னா தாய் தமிழ்நாடும் இன்று போற்றப்பட வேண்டிய நாள். அந்த தாய் உடல் நலமற்று கிடக்கிறது என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்து. நம் தமிழ் தாய் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம அவங்கள ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம வீட்டோட வச்சிருந்திருக்கோம். நம்ம அந்த கடமையுடன் நீங்கள் அவசர முதலுதவி சிகிச்சை உங்கள் தாய்க்கு செய்யும் நல்ல நாள் என்று அப்படி சூழலை எடுங்கள் நீங்கள். இது ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சாதனம், ஒரு வழி, ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் வெற்றி வேட்பாளர் மோகன்ராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்கள் சின்னம் இதை நாங்கள் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு முன்னால் நீங்களே அதை தத்தெடுத்துக் கொண்டு உங்கள் சின்னமாக மாற்றிவிட்டீர்கள். இது தமிழகத்தின் வீட்டின் ஒளி விளக்காக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீங்களும் நம்பிவிட்டால் நிச்சயம் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாற்றம் மிக விரைவில் வர இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒற்றை வாக்கு, ஒவ்வொரு வாக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தும். நீங்க நினைக்காதீங்க நம்ம போடுற வாக்குலயே அந்த நாடு மாறிட போதுதான் நினைக்காது. உங்க பேர் என்னமா? உங்க பேர் தான் கேட்டேன். அங்க தெரிஞ்சு பாக்குறீங்க. மாரியம்மாவா? மாரியம்மா. அந்த மாரியம்மா என்ன நடக்குன்னு தெரியுங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஊர்ல வீட்டுக்கு ஒருத்தர் வெளியூர்ல கந்து கடையிலையும் ஃபேக்டரிக்கு கண்டிப்பா நான் பார்க்கறது இன்னொரு பேர் வச்சிருக்கேன். நம்மளுக்கு பெரியவரை வம்புக்கு எடுத்துட்டாரு. அதனால நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அவர் உங்களிடம் இருந்து கொள்ளையடித்த சொத்து அதுல 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது வட்டி கணக்காரங்க கூட இவ்வளவு வட்டி கொடுத்தா மூஞ்சில தூக்கி அடிச்சிருவாங்க. அதையும் விட கேவலமான சில்லறை பணத்தை உங்ககிட்ட கொடுத்து உங்கள் 5 வருட வாழ்க்கையை அப்படியே குத்தகைக்கு எடுக்கிறார்கள். இங்க இருக்கிறேன். அதற்கு முன்பாகவும் இதை தான் நான் சொல்லியிருக்கிறேன்.